திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு பள்ளிக்கு அடிப்படை வசதி செய்து தர மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார். அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி மாணவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் யாரேனும் நேரில் வந்து பார்வையிட்டார்களா? அவர்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள கவுஞ்சியில் அரசு பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த அரசு பள்ளியில் கவுஞ்சி, கிளாவரை, போலூர் கிராமங்களைச் சேர்ந்த ஆண், பெண் இருபாலர் என சுமார் 300 மாணவிகள் படித்து வருகின்றனர். மேலும் இந்த பள்ளிக்கு வருவதற்கு நாள்தோறும் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. புதிதாக கட்டப்பட்ட இந்த பள்ளியில் மாணவிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என்று தற்போது புகார் எழுந்துள்ளது. மாணவிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப இங்கே கழிப்பிட வசதி இல்லை. அதே போல கழிப்பறைகள் அனைத்தும் சிதிலமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. அதே போல முறையான குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. இதற்கென பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்ட மேல்நிலை தொட்டி இன்றளவும் காட்சி பொருளாகவே உள்ளது. 10ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் மாணவிகளுக்கு என கணினி வகுப்பறை கட்டப்பட்டது. ஆனால் கணினி வகுப்பறைக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படாமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள மைதானமும் புதர்மண்டி பராமரிப்பின்றி உள்ளது. எனவே இந்த மலை கிராம பள்ளி மாணவிகளின் நலன் கருதி அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி காலை மற்றும் மாலை என இருவேளைகளும் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது மாணவிகளின் கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கிடையே கடந்த 3 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளில் இந்த பள்ளியும் ஒன்றாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.